لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பி செய்யும். அன்புக்குரிய பதிவுகளை இன்றைய தினம் அரபாவுடைய நாள் என்று சொல்லப்படும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். இது ஹாஜிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இது. ஏனென்றால் ஹஜ்ஜி என்றாலே அரபா தான் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அரபாத்தில் தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜை கூடாமல் போய்விடும், அடுத்த வருஷம்தான் செய்ய வேண்டும். இதில் கலா என்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் இது. இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய அந்த துவா இருக்கிறது. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சந்தேகிப்பது கூட குற்றமாகிவிடும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள் என்பது. இந்த நாளில் நரகத்தில் இருந்து எண்ணற்ற மனிதர்களை அல்லாஹ் தஆலா விடுதலை பெற செய்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த நாள் தான் இது. இந்த நாளைக்கு அரபா என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு அதனுடைய பின்னணியில் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்ட போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிரோனில் உள்ள சரந்தீவி என்ற அந்த மலையிலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜித்தாவிலும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் என்பது வரலாறு. ஜத்தா என்று சொன்னாலே பாட்டி என்றுதான் பொருள். நம்முடைய ஆதி தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இறங்கப்பட்டதனால் அந்த நகரத்திற்கு ஜித்தா என்ற பெயர் வந்திருக்கிறது. அப்படி இருவரும் 2 வேறு திக்குகள் இறக்கிவிடப்பட்ட போது அப்படியே அலைந்து திரிந்து ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக வேண்டி அலைந்து திரிந்து கடைசியில் இந்த அரபா என்ற அந்த மைதானத்திற்கு வந்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். சந்தித்து ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்த அரபா என்பதுடைய பொருளாகும். இது ஒரு காரணம். இன்னொன்று, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த பெருநாளுக்கு மத்தியில் நிறைய தொடர்பு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஹஜ்ஜினுடைய அமல்கள் இருக்கின்றனவே, இந்த அமல்களை காட்டி கொடுத்தார்கள். எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களிற்கு செல்ல வேண்டும், எப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். முக்கியமாக இந்த ஹஜ்ஜில் 3 இடங்கள் முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஒன்று மினா, 2வது அரஃபா, 3வது முஸ்தலிஃபா. இந்த 3 இடங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்களாக கொள்ளப்படுகிறது ஹஜ்ஜில். எனவே அந்தந்த இடங்களில் என்னென்ன அமல்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். அப்படி காட்டி கொடுத்து கொண்டே வருகிற போது அரபா என்ற அந்த மைதானம் அந்த இடத்திற்கு வந்து எல்லா காரியங்களையும் எல்லா அமல்களையும் அவர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு கடைசியில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அரப்த மனாசிக்க, உமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வழக்கு முறைகளை எல்லாம் நீர் அறிந்து கொண்டீரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அரப்து, நான் அறிந்து கொண்டேன் என்று பதில் சொன்னார்கள். இந்த கேள்வி பதில் அரப்த, நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்பதற்கும் இந்த வார்த்தை வந்திருக்கிறது. அரப்து, நான் அறிந்து கொண்டேன் என்பதற்கும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் இந்த அரபா மைதானத்திற்கு அரபா என்று பெயர் வந்தது என்று காரணங்கள் வரலாற்றில் நமக்கு சொல்லப்படுவது. எனவே அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் நோன்பு இருப்பது என்பதை சொல்லத்து ஒரு வருட முந்திய பாவங்களையும் பின் வரக்கூடிய ஒரு வருட பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு நோன்புக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் இந்த அரபா நாள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் அடையப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நிறைய நாம் துஆ செய்தால் அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்.
எனவே நம்முடைய தேவைகள் எதுவோ அவற்றையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இந்த நாளில் அமல்கள் செய்து நாம் துவா செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் அதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واغفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. نصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب